Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் 2 சர்க்குலர் கோன், ரெண்டு சர்க்குலர் கோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தோட ரேடியஸையும் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப் த சேம் ஹைட்டு, ரெண்டுத்துக்குமே என்னது ஹைட்டு வந்து சேம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு கோன் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு கோனுக்குமே ஹைட்டு பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே ஹைட்டு சேமு. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுத்தோட ரேஷியோவையும் ரேடியஸையும் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோனாலே நம்ம எக்ஸ் போட்டு பக்கத்தில் எழுதுவோம் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து நான் 1xன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து 3xன்னு எடுத்துக்கிறேன் ரேடியஸ். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு கோன் இருக்கிறதுனால நம்ம curved surface area of cone 1 divided by curved surface area of cone 2 நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ரேஷியோன்னும் போது நம்ம இப்படி தான் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம இப்படி தான் எழுதுவோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். when the height of each cone is 3 times the radius of the smaller cone, smaller கோனோட ரேடியஸை விட 3 டைம்ஸ்னால் அப்போ இன்டூ 3ன்னு போடுவோம். நம்ம 3 டைம்ஸ் வந்து ஹைட் ரெண்டுத்துக்குமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 × 1னா ரெண்டுத்துக்குமே 3x நம்ம ஹைட்டுன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? πr/l இல்லைங்களா? ஸோ πr/l டிவைடட் பை πr/lன்னு நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோட வேல்யூ தெரியாது இல்லையா? ஸோ அந்த எல் வேல்யூ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு கோன் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு எல் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு மேலே இருக்க எல் வேல்யூ இது போடுவோம் இப்போ. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? √h² ப்ளஸ் r². ஸோ ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே 3x தான். ஸோ 3x² ப்ளஸ் ஆரோட வேல்யூ இதுக்கு என்னது நம்மளுக்கு? 1x. ஸோ அதனால் x²ன்னு எழுதிப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 9x² ப்ளஸ் x² ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா √10x²ன்னு வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், L1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ L2 கண்டுபிடிக்க போகிறோம். L2ன்னும் போது இந்த கோனோட வேல்யூ எடுத்துக்கணும். ஹைட்டு 3x, ரேடியஸும் 3x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ h² ப்ளஸ் r² ஈக்குவல் டு √3x² ப்ளஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9x² ப்ளஸ் 9x² 18x² நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து L2ஓட வேல்யூ நமக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே கண்டுபிடிச்ச L2வையும் L1ஓட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் நம்மளுக்கு பை வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பை வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ பை அப்படின்னே வச்சுக்கோங்க. இங்கேயுமே வந்து பை அப்படின்னே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இல்லை நீங்கள் வேல்யூ போட்டு கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 22/7 22/7 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு பை வேல்யூ கேன்சல் ஆகிடும் நமக்கு. மீதி பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்மளுக்கு எக்ஸு, அண்ட் செகண்ட் ஒன்றுக்கு ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 3x, அண்ட் L1 நம்ம கண்டுபிடிச்சது √10x², அது இங்கே போட்டாச்சு. அண்ட் செகண்டுக்கு கண்டுபிடிச்சது 18x², அது இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ பை வேல்யூஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? நம்மளுக்கு இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x²ன்னு ரூட்டில் இருக்குது. அது ரூட்லேருந்து வெளில எடுத்தோன்னா ஒரு எக்ஸ் நம்மளுக்கு வரும். அந்த எக்ஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணோன்னா x² இன்ட்டு வரும் √10ன்னு இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 3xன்னு இருக்குது. இங்கேயுமே x²ன்னு இருக்குது. ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா எக்ஸ் இது கூட மல்டிப்ளை ஆகி x²ன்னு மாறிடும் இன்ட்டு √18. ஸோ இதில் x² கேன்சல் நமக்கு. ஸோ அப்போ மேலே வந்து √10 மட்டும் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 × √18ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √5 × √2ன்னு பிரிப்போம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 × √9, 9 2s are 18 இல்லையா? √9 × √2ன்னு பிரிப்போம். இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் ஆகிடும் நமக்கு. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா வெறும் √5 மட்டும் இருக்கும். கீழே வந்து 3 × இதை ரூட்லேருந்து வெளில எடுத்தோன்னா என்ன ஆகும்? 9ஓடது வெறும் 3 இல்லைங்களா? ஸோ 3 3s நம்மளுக்கு 9. அப்போ √5/9ன்னு கிடைக்கும். இதை ரேஷியோவில்
இதை வந்து ரேஷியோவில் எழுத போகிறோம். அப்படின்னா என்ன ஆகும், √5 ரேஷியோ இஸ் டு 9. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். ஸோ இதுதான் எக்ஸசைஸில் 7.1ல் 7th சம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.